கலைஞர். தலைவர் கலைஞர் என்றால் எப்போதும் சிந்திப்பது, எழுதுவது, வாசிப்பது, பேசுவது, கட்சி, அரசு என பல நினைப்பதுண்டு. ஆனால் அவர் செல்ல பிராணிகளிடம் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர். தனது இல்லத்தில் பல செல்ல பிராணிகளை விரும்பி வளர்த்தவர் தலைவர் கலைஞர். வெளியூருக்கு சென்று திரும்பும் போது அந்த செல்ல பிராணிகளை கொஞ்சம் மகிழ்ந்த பிறகுதான் இல்லத்துக்கே செல்லும் வழக்கமுடையவர். ஒரு சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் சிறு வயதிலேயே ஊட்டச்சத்து மிக்க உணவை உண்ண வேண்டும். இதன் முக்கியத்துவத்தை அறிந்த தலைவர் கலைஞர் சத்துணவில் முட்டையை அறிமுகப்படுத்தினார். தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அதனை மேலும் உணர்த்தும் விதமாக மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் வாரத்திற்கு ஒரு முட்டை என அறிவித்து, அதற்கு அடுத்தபடியாக 3 முட்டை என அறிவித்து, பின்னர் தினந்தோறும் 1, வாரத்திற்கு 5 முட்டை வழங்கிய சாதனையாளர். எண்ணற்ற சாதனைகளுக்கு சொந்தக்காரர் தலைவர் கலைஞர். அவரது சாதனை பட்டியலில் எது சிறந்தது என பட்டிமன்றமே நடத்தலாம். இந்தியாவை வியந்து பார்த்த திட்டம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். இது சாத்தியமா? இது நிலைக்குமா? நடைபடுத்த முடியுமா? என்ற பல கேள்விகளுக்கு செயலால் சாதித்து காட்டியவர் தலைவர் கலைஞர். விவசாயிகள் நலம் காப்பதில் தலைவர் கலைஞர் ஒரு சிறந்த சாதனையாளர் என்றே சொல்ல வேண்டும். மக்கள் தொகையில் சரிபாதி பெண்கள். அவர்கள் முன்னேறினால்தான் வீடும் நாடும் முன்னேறும் என்று நன்கு அறிந்த தலைவர் கலைஞர் பெண்ணுரிமை என்றால் பெரியாருக்கு அடுத்தபடியாக கலைஞர் தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. திமுக ஆட்சியில் பெண்கள் பல விதங்களில் முன்னேறி இருப்பதை நாம் இன்று கண்கூடாக பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பல துறைகளில் ஆண்களை விட பெண்கள் தான் முன்னேறி இருப்பதை நாம் இன்று பார்க்கிறோம். பெரியாரின் கனவு கைகூடுகிறது என்பது நிரூபணமாகிறது. கோடியில் ஒருவர் கோட்டையில் கொடியேற்றுகிறார். லட்சத்தில் ஒருவர் லட்சியமே என வாழ்கிறார். 1000ல் ஒருவர் ஆயுள் முழுக்க உழைக்கிறார். 100ல் ஒருவர் நுண்ணி கவனிப்பார். ஒரு சிலரே உலகத்தில் ஒப்பற்றவராய் நிலைக்கிறார். அவர்தான் கலைஞர் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்தான் கலைஞர், அஞ்சுகச் செல்வர், அருந்தமிழினத்தின் தலைவர்.